திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய்கண்டிகை தொழிற்பூங்காவில் உள்ள SLP எத்தனால் தொழிற்சாலை வளாகத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலையின் அனைத்திந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டம், மக்காச்சோளம் மற்றும் வேளாண் துறை இணைந்து மக்காச்சோளம் சாகுபடி தொழில்நுட்ப கருத்தரங்கை நேற்று நடத்தின. வேளாண் அதிகாரிகள் பானுமதி, கலாதேவி, கோவை வேளாண் பல்கலை சிறுதானியங்கள் துறை தலைவர் சிவக்குமார் மற்றும் வேளாண் அதிகாரி மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் SLP எத்தனால் தொழிற்சாலை இணை இயக்குனர் R. சீனிவாசன் பேசினார். எத்தனால் பெட்ரோலோட கலக்கணுங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு எத்தனாலுக்கு மக்காச்சோள தேவை அபரிவிதமாக ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். எங்களோட ஒரே ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு சராசரியாக 500 டன்னு மக்காச்சோளம் தேவைப்படுது. அப்போது தமிழ்நாட்டில் இப்போ SLP எத்தனால் மாதிரி இன்னும் ஒரு 5-6 நிறுவனம் வரப்போகுது. அப்போ அதுக்கு எவ்வளோ மக்காச்சோளம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ நாங்கள் இங்கே எடுக்கிற மக்காச்சோளத்துக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் இங்கேருந்துலாம் நம்ம மக்காச்சோளம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நம்ம மாவட்ட விவசாயிகள் நம்மளே இங்கே இவ்வளோ பயிர் போட்டு நம்ம இவ்வளோ பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளே இங்கே உங்களோட பொருட்களை சப்ளை பண்ணிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கரெக்டாக பணத்துக்கோ நம்ம பொருட்களை எடுத்துக்கிறதுக்கோ உங்களோட பொருளை உடனடியாக விநியோகம் பண்ணுறதுக்கு அதை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். திருத்தணி, திருவாலங்காடு, ஆர்கேபேட்டை ஆகிய பகுதிகளிலிருந்து பங்கேற்ற விவசாயிகளுக்கு 4000 மதிப்புள்ள 8 கிலோ மக்காச்சோள விதை, களைக்கொல்லி, நுண்ணுயிர் உரம், நுண்ணூட்ட சத்து உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அரசாங்கத்திலே நிறைய மாற்றுப் பயிர்கள் போகணும். இப்போ நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1200 mm தண்ணி வேணும்னா இதுக்கு ஒரு 400 mm தண்ணி போதும். 1/3, அதாவது 3/1 பங்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி நம்மளுக்கு நல்ல மழை இருக்குது நம்ம மாவட்டத்தில். இருந்தாலுமே வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் குறைந்த அளவு தண்ணீரில் நல்ல வருமானம் ஈற்ற பயிர்களை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் இந்த போகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னவாரியின் சம்பாலை விட இப்போ நவரை போகம் இந்த மக்காச்சோளத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த போகம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலையும் பச்சைப்பயிறு உளுந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் இந்த போகத்தில் நம்ம இது 110 நாள் உள்ள ஒரு பயிர் தான். அதாவது வேர்க்கடலைக்கு நீங்கள் கொடுக்குற அதே வயசில் வந்துடக்கூடிய ஒரு பயிர். இதை இந்த போகத்தில் பயிர் பண்ணி நம்ம மாவட்டத்தில் இந்த பயிர் எப்படி வருது அப்படிங்கிற முதல்ல ஒரு முன்னிலை செயல் விளக்கமாக இந்த வருஷம் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு 50 விவசாயிகளுக்கு எல்லா இடுபொருட்கள் எல்லாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திட்டத்தில் ஃப்ரீயாக கொடுத்து அதனோட இதை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இது சிறப்பாக வரும்போது நம்ம இதை அடுத்ததாக நிறைய இடங்களில் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு எத்தனால் தயாரிக்கிற இந்த ஃபேக்ட்ரிக்கு எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்கே எத்தனால் தயாரிக்கிறாங்க. எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா மக்காச்சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் மக்காச்சோளத்தை இவங்க தமிழ்நாட்டிலேருந்து வாங்குறாங்க, மற்ற ஸ்டேட்லேருந்து வாங்குறாங்க. பட் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோள பயிர் நம்ம பயிர் செய்யலை. ஸோ ஆனால் மக்காச்சோள பயிர் செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏக்கரில் இப்போ ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டிலலாம் ஒரு மில்லட்ஸ் போட்டிருக்கலாம், கம்பு போட்டிருக்கலாம், ராகி போட்டிருக்கலாம், வேறு பல்சஸ் போட்டிருக்கலாம், பச்சைப்பயிறு அந்த உளுந்துலாம் போட்டிருக்கலாம். அதில் கிடைக்கிற வருமானத்தை விட இந்த மக்காச்சோளத்தை போடும்போது உங்களுக்கு டபுள் த இன்கம் கிடைக்குமா? அதில் ஏக்கருக்கு எத்தனை மூடை வரும்? ஒரு பச்சைப்பயிர் போட்டிங்கன்னா எவ்வளோ எடுப்பீங்க? 6 மூட்டை வரும். எவ்வளோ செலவாகும்? 5000 செலவாகுது. எவ்வளோ வருமானம் வரும்? 25000 கிடைக்குமா? இப்போ தான் 25000 கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லை. இருந்தாலும் பரவாயில்ல. 5000 செலவு பண்ணால் 25000 கிடைக்குதா? சீசன் அதான் நீங்கள் 3rd சீசனில் தான் போட போகிறீங்க. எல்லாமே நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 போகம் நெல் போடுறவங்க இருக்காங்க. ஆனால் சில பிளாக்ஸில் மட்டும்தான் 2 போகம் நெல் போட்டுட்டு 3வது பயிராக பச்சைப்பயிரோ உளுந்தோ இல்லை ராகியோ ஏதோ போடுறீங்க. மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கம்பு ராகி போடுறீங்க. நம்ம மக்காச்சோளமும் மில்லட்ஸில் அந்த கேட்டகரியில் தான் வரும். தானியங்கள் கேட்டகரியில் தான், சிறுதானியங்கள் கேட்டகரியில் வருது. சரிங்களா? அதனால் இதை மாற்றுப்பயிராக போடும்போது ஏற்கனவே நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற வருமானத்தை விட அதிகமாக வந்தால் தானே போடுவீங்க. அதிகமாக வரணும் இல்லையா? நாங்கள் என்ன தான் சொன்னாலும் இதை போடுங்கனாலும் விவசாயிகளோட முக்கியமான நோக்கம் என்னென்னா உங்களோட வருமானத்தில்
ஒரு 5 மூட்டையாவது இல்லைன்னா ஒரு 1000 ரூபாயாவது, ஒரு 10,000 ரூபாயாவது, 5000 ரூபாயாவது அதிகமாக வந்தால் தான் விவசாயிகள் வந்து அந்த மாற்றுப்பெயருக்கு வருவாங்க. அதாவது இப்போ மக்காச்சோளம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து கடந்த ஒரு 20 வருஷமாக தான் வந்து ஒரு பயிராக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மக்காச்சோளம் வந்து நம்ம ஊரில் வந்து பயிரிடலை. மொத்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அது வந்து வெறும் சோளம் இருந்துச்சு, நெல் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம், மற்ற சிறுதானியங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். மக்காச்சோளங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு பயிர் மாதிரி தான். அது அமெரிக்காவில் தான் முன்னாடி வந்து நிறையா வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சைனா, பிரேசில் போன்ற அந்த மேற்கத்திய நாடுகள்லேயும் சைனாலேயும் தான் இந்த மக்காச்சோளம் வந்து பெருமளவில் சாகுபடி பண்ணி அதை வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ தான் கடந்த ஒரு 20 வருஷமாக தான் வந்து இதோடைய இது வந்து பயன் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இதோடைய முக்கியத்துவம் இதை வந்து நம்ம வந்து உற்பத்தியை பெருக்கணும். இது வந்து விவசாயிகளுக்கும் வந்து இந்த பயிர் வந்து மிகவும் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து காலங்காலமாக நெல் போடுறோம், நெல் தவிர வந்து வேறு என்ன போடுறோம், பயிர் வகைகள் போடுறோம். பயிர் வகைகளும் வந்து நம்ம இன்னும் தன்னிறைவு அடையலை. நெல்லை பொறுத்த மட்டும் நம்ம வந்து தன்னிறைவாக இருந்தால் கூட அதுலேயும் வந்து நமக்கு வந்து உற்பத்தி வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஏன்னா வந்து தொடர்ந்து நம்ம நெல்லையே பயிரிடும்போது அதோடைய உற்பத்தி திறன் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஹெக்டேருக்கு இவ்வளோ வர்றது, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. காலநிலை மாற்றங்கள் இதனாலேயும் நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து வருமானம் வந்து ஒரு அதிகமாக இல்லை. அந்த மாதிரி ஒரு இந்த சூழ்நிலையில் இப்போ மக்காச்சோளம் வந்து அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வாக வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா இது வந்து ஒரு மானாவாரி பயிர் தான். முக்கியமாக இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படாது. நெல்லை விட 1/3 3ல் 1 பங்கு தண்ணி இருந்தாலே போதும். ஆனால் அதுதான் நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நிறைய வட்டாரங்கள் வந்து மழை வந்து நிறையா நம்ம மாவட்டம் வந்து எப்படின்னா அதிக மழைப்பொழிவு பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. அது வந்து நம்ம மக்காச்சோளத்துக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவாக இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி மழை இல்லாத பகுதிகள், கிராமங்கள், அதை வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம ஐடென்டிஃபை, அதாவது அதை கண்டறிந்து அங்கே வந்து நம்ம மக்காச்சோளத்தை வந்து மழை இல்லாத சீசனில், இந்த நவரை சீசன் இருக்குங்களா இப்போ இனிமேல் வரப்போகிறது, இதில் வந்து பண்ணலாம். கோடை காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா பண்ணலாம், நல்லா வரும். அருமையான ஒரு பயிர் தான் இது. ஏன் நம்ம மாவட்டத்தில் வந்து இன்னும் அது வந்து ப்ரொமோட் பண்ணலைன்னா நமக்கு வந்து அது வந்து இன்னும் வந்து இந்த நோய் தாக்குதல் எப்படி இருக்குதுங்கிறத வந்து இன்னும் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியல. அதுக்கு தான் வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அங்கங்கே வந்து பரிச்சார்த்த முறையில் அதை பயிரிட்டு அது எந்த அளவுக்கு வந்து இங்கே நம்ம இதுக்கு நல்லா வரும், நோய் வந்து எப்படி தாக்குறது வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இதை வந்து பெருமளவில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். நம்மளும் துறையிலிருந்து விதைகள்லாம் வாங்கி இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கலாம். இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விஞ்ஞானிகள் மக்காச்சோள பிரிவிலிருந்து, அதாவது மத்திய அரசாங்கத்தின் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் முன்னோடி செயல் விளக்கு திட்டம் என்ற திட்டத்தினை செயல்படுத்த திருவள்ளுவர் மாவட்டம் வேளாண்மை துறையுடன் சேர்ந்து இடுபொருள் மக்காச்சோளம் இடுபொருள் வழங்கும் விழா நடந்தது. இதனுடன் விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்தில் மக்காச்சோளம் பயிர் செய்வது புதிதாக இருப்பதால் மக்காச்சோள பிரிவு விவசாயிகள் அனைவரும் தொழில்நுட்பத்தினை விவசாயிகளுக்கு எப்படி பயிர் செய்வது என்று எடுத்துரைத்தோம். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால் விவசாயிகள் முதல் போகம் 2ஆம் போகம் நெல் பயிர் அதிகமாக சாகுபடி செய்கிறார்கள். 3ஆம் போகம் சில நிலங்களில் நிலம் பயிரிடப்படாமல் உள்ளது. நாங்கள் அந்த 3ஆம் போகம் பயிரிடப்படாத உள்ள நிலங்களில் மக்காச்சோளம் இந்த கோடை பருவத்தில் நன்றாக வரும் என்பதால், மேலும் இம்மாவட்டத்தில் நீர் இருப்பு நன்றாக இருப்பதால் இவர்கள் பாசனத்துடன் மக்காச்சோளம் நன்றாக பயிரிடலாம் என்பதனால், இதனால் மக்காச்சோளத்தின் உற்பத்தி மற்றும் பரப்பளவு, மக்காச்சோளம் பரப்பிடும் நிலத்தின் பரப்பளவு அதிகமாகும். இவை இரண்டும் சேர்ந்து விவசாயிகளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கும் என்பதனால் இந்த மாவட்டத்தில் இன்று மக்காச்சோளம் இடுபொருள் வழங்கும் விழா மற்றும் தொழில்நுட்ப உரை நடைபெற்றது. விவசாயிகள் வரும் தைப்பட்டத்தில் இந்த மக்காச்சோளம் விதைக்க தயாராக உள்ளார்கள். இடுபொருள் வழங்கியுள்ளோம். இந்த மகசூல் தேவை தற்பொழுது
எத்தனால் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் மற்றும் கோழி மற்றும் மாட்டு தீவன நிறுவனங்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது குறிப்பாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும். இன்று நடந்த விழாவில் வேளாண்மை இணை இயக்குனர் திருவள்ளுவர் மாவட்டம், திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் விவசாய பிரிவு மற்றும் சிறுதானியத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் மற்றும் மக்காச்சோள பிரிவு விஞ்ஞானிகள் அனைவரும் இங்கு வருகை புரிந்து விவசாயிகளுக்கு கலந்துரையாடல் மூலம் எல்லா தொழில்நுட்பங்களையும் விரிவாக எடுத்துரைத்துள்ளோம். ஆகையால் விவசாயிகள் அவர்கள் முதல் போகம் 2ஆம் போகம் தவிர்த்து 3ஆம் போகம் வருமானம் ஈட்டிக்கொள்ள நல்ல வாய்ப்பாக இது அமையும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து வேளாண் துறையில் வந்து இந்த மக்காச்சோளம் பற்றி இந்த திருவூர் இதில் வந்து சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. இது பண்ணலாம்னு ஆர்வத்தோட விவசாயிங்க இருக்கிறாங்க. ஒரு கிலோ வந்து 22 ரூபான்னு கவர்மெண்ட் அறிவிச்சுக்கிறாங்க. இவங்க 25 ரூபா மணி கூட எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க இங்கே. அதனால் விவசாயிகளுக்கு நல்ல ஆர்வத்தோடு தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னே வந்து நெல், கரும்பு எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ மக்காச்சோளம் புதுசாக வந்து இங்கே வந்து சொல்லிக்கிறாங்க. இது பண்ணலாம்னு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா மக்காச்சோளத்தில் நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணுற சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி, சிப்காட்டில் இருக்க கம்பெனி. அதுபோல் எல்லா விவசாய பொருளுக்கும் எல்லா தொழிலையும் இது மாதிரி செய்தால் இன்னும் லாபகரமாக தான் இருக்கும். இடைத்தரகர்கள் இல்லாமல் இந்த மக்காச்சோளம் எடுக்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது மேல்பட்டு நாங்கள் ஏற்கனவே நெல், கீரை, காய்கறி தான் எங்கள் கிராமத்தில் அது செய்வோம். இப்போ அடுத்தபடியாக மக்காச்சோளம் செய்து பார்க்க போகிறோம். இது லாபகரமாக இருந்தால் எல்லா விவசாயமே செய்வோம். மெயின் விவசாயிக்கு லாபம் வேணும். அதிகமான லாபம்னா குறைஞ்ச லாபமாச்சும் வேணும். அது இருந்தால் மட்டுமே செய்வாங்க. இப்போது எல்லா கம்பெனியும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து. அதே போல் லாபகரமாக இருந்துச்சுன்னா அதிகமான உற்பத்தி செய்வாங்க சார். ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த சோளத்தை வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக எடுத்து சொன்னாங்க. அதில் வந்து லாபகரமான திட்டங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லாபகர திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டிங் செலவெல்லாம் வந்து குறையும். மற்றபடிக்கு விவசாயத்தில் நெல்லில் வந்து என்னென்னா கொள்முதல் விலை வந்து என்னென்னா இனி வரையும் நிர்ணயிக்கப்படல. இது சோளத்தில் வந்து என்னென்னா கொள்முதல் விலை வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து நிர்ணயிக்கிறதுனால வந்து அதை விட மேற்கொண்டு தான் எடுக்கிறாங்க எஸ்எல்பியில். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.